ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஜூன் மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் எடுக்கிறேன் நான். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. கார்டோட கனெக்ட் ஆக லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு ரீச் ஆகட்டும் நம்மளோட சேனல். நிறைய பேர் பார்த்து பலனடையட்டும். ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏஞ்சலோட நம்பர் 222555. அவரோட நம்பர். அவர் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை கிளைம் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஐ கிளைம் த பிளஸ்ஸிங் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? இதில் வந்து நான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. ஜேடு கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, சோலி பைல் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் இந்த மாதத்துக்கான பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். 10 ஆஃப் ரஃபேல். இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் நிறைய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள், நீங்கள் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது ஃபேமிலிக்குள்ளே, இல்லை வேறு யாரையாவது அவங்களோட செலிப்ரேஷன்ஸில் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. உங்களோட லவ் பாண்டிங், அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களோட பர்சனல் லைஃப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக போகுது. கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லை குழந்தைகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும். ஃபேமிலியை விட்டு சில பேர் பிரிஞ்சு இருக்கீங்க, அடிக்கடி உங்களால் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இந்த ஜூன் மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கிங் ஆஃப் கேப்ரியல் வந்திருக்காங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண போகிறீங்கன்னா, அது உங்கள் ஜாப் கேரியர், இல்லை முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அது மோஸ்ட் ஆஃப் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பெருசாக அதை வந்து கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சின்னதாக பண்ணாதீங்க, உங்களால் முடியும். நீங்கள் பெரிய விஷயமா பிக் பிக்சராக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன அதாவது மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து எதுவும் இது பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் வந்து அதாவது உங்கள் எண்ணங்களை வந்து ப்ராட் மைண்டடாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அந்த இது வந்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் லீடர் மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில தான் நீங்கள் ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜி பார்ப்பீங்க. அந்த ஒரு இதில் இருப்பீங்க. சரியா? அது உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாரு ஃபியூச்சரில். இதுவே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜெனுவன் பர்சன் அப்படிங்கிறத மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். மற்றவங்களுக்குலாம் நீங்கள் போய் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உங்கள் முடிவுகள், உங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டுன்னு படுதா, அதில் ஒரு லாங் டைம் கோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எல்லாருக்கும் அது வந்து சாதகமாக நல்ல விளைவை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா, ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க. இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவும் எடுக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலிக்குள்ளவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட முடிவு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். சில பேருக்கு சில நாட்களாக அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, தைரியமாக எதுவும் முடிவு பண்ண முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லைனா உங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ், உங்களோட இருக்க அந்த பார்ட்னர்ஷிப் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கான எனர்ஜி நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள்லாம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசி, அந்த ஃபயர் எலமெண்ட் பர்சன் அதிகமாக இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அப்படியே சூட் ஆகுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? அண்ட் ஆர்கேஞ்சல் அஸ்ரேல், பீஸ், ரிலீஸ் த பாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் மாதம் நீங்கள் நிறைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லா பேர்டனையும் பேக்கில் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு அஸ்ரேல். ஓகேவா? அப்போ தான் உங்களோட மன அமைதி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ரொம்ப மனம் அமைதி இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக ஆவீங்க. சரியான ஃபோக்கஸிங் கோல்லாம் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறார் பாருங்க, தேர் இஸ் எ மோர் என்ரிச் ஃபியூச்சர் கம்மிங். ரொம்ப உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஃபியூச்சரில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லெட் கோ பண்ண மாட்டேன்றீங்க. லெட் கோ அண்ட் லெட் காட். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா?
அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. இந்த ஜூன் மாதம் நீங்கள் டிவைனோட கனெக்டிவ் ஆகுங்க. உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு, லெட் கோ அண்ட் லெட் காட். தேவையற்றதை விடுங்க, இறைவனை சரணடைங்க, இறைவன்கிட்ட விட்டுருங்க. இறைவனை வந்து பிடிச்சிக்கோங்க, ஏஞ்சலை பிடிச்சிக்கோங்க. ஏஞ்சலை எங்களுக்கு வழிகாட்டுங்க, எனக்கு சைன் கொடுங்க அப்படின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. ஓகேவா? தேவையில்லாமல் பாஸ்ட்டை பிடிச்சி நிற்காதீங்க. சில பேர் பண்ணுற மிஸ்டேக். ஓகேவா? நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசிக்காரங்க இந்த கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. த ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் மாதம் உங்கள் ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதனால சந்தோஷமாக கிராட்டிடியூட் பண்ணுங்க. உங்களை நீங்கள் நம்பணும். ஏன்னா சில பேருக்கு வந்து செல்ஃப் லவ் இல்லை, உங்களை நம்ப மாட்டேறீங்க. ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்புங்க, உங்களுக்குள்ளே இருக்க அந்த பொட்டன்ஷியலை நம்புங்க. சரியா? எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் டிஃபிகல்ட் அதாவது உங்களோட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது, ஒரு எண்டிங் முடிஞ்சு ஒரு நியூ ஸ்டார்ட் வரப்போகுது இந்த ஜூன் மாதம். உங்களுக்கு சந்தோஷமா கிராட்டிடியூட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கீங்க. இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. சில பேர் ரிஷபம், கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கீங்க. நான் சொல்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த இதில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் அது. 7 ஆஃப் கேப்ரியல். இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் வந்து நான் என்னோட சக்ஸஸை நான் ரீச் ஆக நான் வந்து போராடுவேன், நான் வந்து உறுதியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் ஜாபில். இதுக்கு முன்னாடி அதே இடத்துல வேலை பார்த்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக அந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த கம்மிங் மந்த்தும் வந்து நீங்கள் அந்த விஷயங்களை, உங்களோட அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து போராடி தான் அங்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத அதை கிளைம் பண்ணுங்க. என்னால் இதை முடியும், நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. ஓகேவா? இது ஒரு சிலர் யார் அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. இந்த ராசி லக்னம் அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பழைய விஷயங்கள் முடிஞ்சு ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஏஞ்சல். மைக்கேல் ஏஞ்சலே வந்துட்டாரு. ஓகேவா? கிளைம் பண்ணிக்கோங்க. 22255 ஐ கிளைம் த பிளஸிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி. ஓகே, வெரி ஹாப்பி எண்டிங் அண்ட் கம்மிங் ஃபுல் சர்க்கிள், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட். சந்தோஷமா? சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கு, நிறைய உங்களுக்கு வந்து அதில் விஷயங்களை சாதிக்க போறீங்க. சந்தோஷமா கிராட்டிடியூட் பண்ணுங்க. அடுத்தது 7 ஆஃப் ரஃபேல். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து சில விஷயங்கள், நீங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கீங்க, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணி அதில் வந்து எப்படியாவது நான் வந்து இதை சக்ஸஸ் பண்ணணும், இந்த லவ் லைஃப்பை மேரேஜில் கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் மேரேஜ் லைஃப்பில் இருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைனால உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடி இருந்தால் கூட 2 பேரும் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சில முடிவுகள் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் சில நாட்களாக வந்து இதை பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்குமா, இது ஃப்யூச்சரில் எனக்கு சரியான ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஜாப் கேரியர், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். டேக் ஆக்ஷன். நீங்கள் அதில் தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து அதை வந்து முயற்சி பண்ணுங்க, எஃபெக்ட் போடுங்க. இந்த டைம் வந்து சரியான முடிவு எடுக்கணும். ஒரு சிலர் வந்து சரியான முடிவு எடுத்து சரியான ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். அது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு படிப்பு, இல்லைன்னா சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி லேகிங்கில் இருக்க மாதிரி தெரியுது.
நீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த இது பார்த்தீங்கன்னா, மே கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமா இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு. அண்ட் ஆர்கேஞ்சல் ரஸ்ஸேல் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்ல ஒரு ஞானம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. உங்களோட க்ரோத் கொஞ்ச நாளாகவே உங்கள் லைன் மாறி இருக்கு. நீங்கள் திரும்ப வந்து அதில் அலைன் ஆகணும். பி எ லைட் டு அதர்ஸ், ஆன்சர்ஸ் தட் கம் த்ரூ மெடிடேஷன். உங்களுக்கு சில தேடல்கள் இருக்குது. அந்த தேடல்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணுங்க. அதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நல்லா இருக்குது. அதில் நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயங்கள் என்னென்ன நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்றாங்க. சில பேர் இந்த பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்க. கொஞ்சம் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப வந்து லைனுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்துருங்க. அண்ட் ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. பிலீவ் பண்ண சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட இதயம் சொல்கிறத கேளுங்க. என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமோ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த ஜூன் மாதம் செய்யுங்க. அது உங்களோட ஃப்யூச்சருக்கான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து தரும். நீங்கள் இப்போ கரண்ட்டில் உட்காந்து ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இது ஃப்யூச்சரில் கிடைக்குங்கிற விஷயம் கூட அது கண்ணுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்தால் கூட அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. கொஞ்சமாவது வந்து லீப் ஆஃப் ஃபெய்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மரம் வந்துடாது. ஒரு விதைக்குள்ளேருந்து லீஃப் சின்ன சின்னதாக வரும். அதுக்கப்புறமா தான் அது வந்து பெரிய மரமாகும். எடுத்த உடனே எனக்கு மரம் வேணும், எனக்கு பழம் வேணும்னா எப்படி வரும்? ஓகேவா? கொஞ்சம் நம்பிக்கை வளர்த்துக்கணும் இந்த ஜூன் மாதம் நீங்கள். கிங் ஆஃப் ரஃபேல். இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் ஃபாதர் கேரக்டரில் இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தை லீட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பான தந்தையாக இருப்பீங்க. இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியன் லைனில் இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களை நம்புங்க. அதுதான் சேஃப். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த எபிலிட்டி என்ன பண்ணுன்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்ஷன், அதாவது அதில் வந்து ஒரு நிறைவுத்தன்மையை கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்களோட அதாவது உங்களோட பேஷனே பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள வந்து உங்கள் வார்த்தையாலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கறது, ஹோப் கொடுப்பீங்க. தைரியம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கைத்தன்மையை கொடுத்து அவங்களுக்கு வந்து சரியான டைரக்ஷன் கைடன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பக்குவமான ஒரு கேரக்டராக ஒரு சிலர் இருக்கீங்க. நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்கள் பின்னாடியே ஏஞ்சல் நிற்பாங்க. உங்ககிட்ட ஒரு ஹை பொட்டென்ஷியல் பவர் இருக்குது. உங்ககிட்ட வந்து ஏன்னா அன்பான மக்கள்கிட்ட இறைவன் வந்து ஓடி வந்துடுவார். உங்ககிட்ட எல்லா விதமான அந்த என்ன சொல்கிறதுனா பிரபஞ்ச பேராற்றலே உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. உங்களுக்குள்ளேயே அந்த எனர்ஜி இருக்குது. உங்ககிட்ட அத்தனை பொட்டென்ஷியலும் இருக்குது. ஏன்னா அன்பு, கருணை, தயை யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ஒரு ப்ரேயரை வைக்கும் பொழுது அவங்களுக்காக இறைவன் நடத்தி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அந்த மாதிரி பொசிஷனில் யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களை நீங்கள் நம்புங்க. சில விஷயங்களில் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் எப்படிப்பட்ட எபிலிட்டி கொண்டவங்க, உங்களால் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் ஒரே நேரத்தில் கூட. ஆனால் நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிலீவ் பண்ணாமல் போனீங்கன்னா எல்லாமே வந்து இதாகும். ஓகேவா? எமோஷ்னல் லாக் ஆகிடுவீங்க. அடிக்கடி வந்து கொஞ்சம் ஏன்னா நீங்கள் ரொம்ப பாசம் வைப்பீங்களா, உங்களுக்கு அந்த பாசம் திரும்ப கிடைக்குதான்னு பார்த்தா இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ட்ராபேக்கு. அதனால் உங்களோட இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னலில் இருக்கீங்களோ அதில் வந்து பேஷனேட்டாக இருந்து அதை செய்யுங்க இந்த மாதம் அப்படின்றாங்க. ஓகேவா? டிவைனே உங்களுக்கு துணையாக இருக்குது. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, யூனிவர்ஸ் உங்கள் பின்னாடி இருக்காங்க. உங்ககிட்டயே அந்த பொட்டென்ஷியல் எல்லாம் இருக்குது. நீங்களே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிவைன் ஏஞ்சல், ஒரு தேவதை மாதிரி தான் நீங்களே மற்றவங்களுக்கு. ஓகேவா? சரி, அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. யாருக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
ஏஞ்சலோட நம்பர் 44455. அவர் கொடுத்த இந்த பிளஸிங்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ கிளைம் த பிளஸிங் சொல்லிட்டு போடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த சோழி சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தேங்க் பண்ணுங்க. அவரோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரோ அதை கிளைம் பண்ணிக்கோங்க. 2225 அவர் நம்பர். அதை மென்ஷன் பண்ணி ஐ கிளைம் த பிளஸிங்ஸ்னு போடுங்க கமெண்ட்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் வந்து யாரை ரொம்ப நல்லா இது பண்ணுறீங்க நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காகவும் சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுப்பீங்க, டேக் கேர் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்காக எதுவுமே எந்த நேரத்துலையுமே செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் மூன், அதாவது நியூ மூன் வருது இல்லையா, நியூ மூன் முடிஞ்சு அந்த 3ஆம் பிறை வருது பாருங்க, அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு லக்கியஸ்ட் டேவாக இருக்கும். அது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களோட பியூர் இன்டென்ஷனை நீங்கள் டிவைன் கிட்ட வைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸை டிவைன் தருவாங்க. உங்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் அந்த டைம் எதிர்பார்க்கலாம். மூன் எனர்ஜி பவர் அன்னைக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காகவே அந்த கார்டு வழியாக தெரியுது. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? உங்கள் மேலே உங்களோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களோட க்ரோத், உங்களோட அந்த அஃபெக்ஷன் எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நிறைவாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஆஃப் மைக்கேல் சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும். சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். இந்த ஜூன் மாதம் வந்து எந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணணும், எது ஒன்று நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதுல ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுல ஓவர் அனலைசிங் இருக்க போது அது ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வந்து நீங்கள் இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, அதுக்கு காம்ப்ரமைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறார். ஓகேவா? அண்ட் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸான விஷயங்கள் உங்களோட ஜாப் கேரியராக இருக்கலாம், ஃபைனான்ஸில் இருக்கலாம். ஓகேவா? அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஜூன் மாதம் நீங்கள் உங்களுக்கான அந்த உதவிகளை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், அந்த விஷயம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நெகட்டிவாக உங்களோட தாட்டை வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களை நீங்களே வீக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிப்பீங்க. அதனால் ஜூன் மாதம் கொஞ்சம் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன், நான் வந்து தனியாக இல்லை, எனக்கு வந்து டிவைன் வந்து உதவிக்கரம் நீட்டுறாங்க, ஏஞ்சல்ஸ் என் கூட இருக்காங்க, என்னோட பயணிக்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு சைன் கொடுப்பாங்க. அதாவது நம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஜூன் மாதம் ரொம்ப நெகட்டிவான தாட்டை ஓட்டினீங்கன்னா சிக்கிக்குவீங்க. உங்களோட மனசே வந்து உங்களை வந்து கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மனசில் நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக உங்களை பற்றியும், உங்கள் ஃப்யூச்சர் பற்றியும், மணி எனர்ஜியை பற்றியும், சில ரிலேஷன்ஷிப் பற்றியும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் மைண்டில் ஓட்ட போகிறீங்க ஜூன் மாதம். கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு ஏஞ்சல். ஓகேவா? அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் ஏரியல். ஸோ சில பேருக்கு வந்து இந்த ஜூன் மாதம் ஒரு லக்கியஸ்ட் டேவாக அமைய போது நியூ சோர்ஸ் மூலமாக உங்களோட மணி அண்ட் சப்போர்ட், உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தேவையான டைம் கிடைக்கும். ஏன்னா ஒரு மணி எனர்ஜிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்துக்கு இத்தனை நாளாக வந்து எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் எனக்கு பண்ண முடியல, அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும். டிவைன் உங்களுக்கு அதுக்கான ஃப்ரீ டைம் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட அந்த க்ரோத்துக்கான விஷயங்களை செய்யறதுக்கான அந்த டைம் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஜூன் மாதம் ஒரு லக்கியஸ்ட் மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஜாப் சேஞ்ச் ஆகலாம்,
அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து டிவைனுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்க. ஓகேப்பா? சரி, அடுத்தது என்ன சொல்கிறார்? ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. ஜூன் மாதம் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட விஷயங்கள் எனக்கு ஏன் வந்து இப்படி நடக்குது, என் லைஃப்பில் ஏன் இப்படி இருக்குது, அதனால சில பேர்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கான ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கான அந்த தீர்ப்பு, உங்களுக்கான அந்த நியாயம் இந்த ஜூன் மாதம் வழங்கப்படும். அதனால் உங்களோட ஹோப்பு வந்து விட்டுறாதீங்க, மன உறுதியை இழந்துடாதீங்க, தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து கீழே வராதீங்க. உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் இருங்க, உங்களுக்கானது நடக்கும். சில பேர் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான அந்த சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த 888 அந்த நம்பர் இதெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பாருங்கள். அந்த ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கோங்க. ஓகே? உங்களுக்கான நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கீங்க. மைண்டில் வந்து ரொம்ப பயம் இருக்கும். நமக்கு அதாவது ஒரு விரக்தியான ஒரு இது வெறுப்பு கலந்த ஒரு மனப்பான்மை இருக்குது உங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் வந்து செய்யாதீங்க. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஹோப்போடு இருங்க அப்படின்றாரு. அடுத்தது டிசிஷன். ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களை வந்து சுற்றி இருக்கிற விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் அதை வெளியில் விட்டுட்டு வாங்க. சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி அந்த உங்களுக்குள்ளேயும் சரி, உங்களோட பாஸ்ட்லேயும் இருக்கிற விஷயங்களையும் எல்லாத்தையுமே விட்டுட்டு வாங்க. இது வந்து ஒரு கிளன்சிங்கான ஒரு பீரியட். நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜூன் மாதம் நடக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற மனிதர்கள் பற்றி ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் ஆகிடும். ஓகேவா? அன்னெசரி ஒரி பேஸ்ட் ஆன் எ லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த தேவையற்ற அன்னெசரி ஒரி என்ன பண்ணோம், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை லேக் பண்ணிடும். அதனால் ஒரு டிடாக்சின் உங்களுக்கு தேவைப்படுது. இதுலேருந்து நீங்கள் வந்து முழுமையாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜோஃபியல் உங்களை டேக் கேர் பண்ணிங்க. உங்களை வந்து நல்லா என்ன பண்ணுறதுனா, நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய விஷயங்களை சிந்திச்சு உங்களை கவனிக்காமல், உங்களை பார்த்தா கண்ணாடியில் பாருங்கள், உங்களால் பார்க்க முடியுதான்ட்டு. இந்த விஷயத்தில் லேக் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது நானா இப்படி இருக்கேன், நான் என்ன இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். உங்களோட அந்த என்ன சொல்ல ஸ்கின்னை கேர் பண்ணுங்கள். உங்களோட ஹேரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் போங்க. ஸ்கின்ல பிரச்சனை இருக்குன்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறது உங்களை கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட அப்பியரன்ஸ், உங்களை நீங்கள் நேசிங்க. நீங்கள் இந்த அன்னெசரி ஒரினால உங்களோட அந்த இது அப்பியரன்ஸே மாறி இருக்கும். ஆமாம் தானே? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட ராசி எதுவாக இருக்கும்ன்றத சொல்கிறேன். மேக்சிமம் கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க வந்து அதிகமாக இருப்பீங்க. இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பீங்க. ஓகே, போதும். சில பேர் வந்து பைல் 1 பார்த்தவங்க பைல் 2வும் பார்க்குறீங்க. சில பேருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஸ்டார்ட் இருக்குது. நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் ஜூன் மாதம் நம்பிக்கையை வளர்த்துக்கும் போது உங்களுக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் கிடைச்சிடும். ஓகேவா? நெகட்டிவ் தாட்டை ஓட்டாதீங்க. உங்களுக்கு இந்த மனம் சார்ந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா நம்மளோட டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு அதுக்கான ஹீலிங் செக்ஷனும் இருக்குது. ரேக்கி ஹீலிங் சர்வீஸ் இருக்குது அண்ட் ஃப்ளவர் தெரப்பி சர்வீஸ், ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு ஆர்கேஞ்சல் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சலோட கனெக்டிவாக இருங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் எல்லா நேரத்திலும் உங்களோட துணையாக இருந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல், உங்களை வந்து ஹீல் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களோட மனதில் இருக்க அந்த தேவையற்ற எண்ணங்களை
தூக்கி போடுறதுன்றது நிறைய பேரால் முடியல. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் டூவில் அந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த தேவையற்ற அன்னெசரி ஒரிஸ், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிட்ருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணி இந்த நியூ மூன் டேயில் இல்லைனா 3ஆம் பிறை டைம், ஃபுல் மூன் டே இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த செக்ஷன்ஸ்லாம் எடுத்து பலனடைங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரீடிங் மட்டும் கொடுக்கல, இங்கே உங்களுக்கு தீர்வும் கிடைக்கும். ஹீலிங் செக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக ஈஸியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகே, டஃப்பாக எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களை கைட் பண்ணி உங்களை மேலே கொண்டு வரணும், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு. ஆனால் நீங்கள் அதில் நம்பிக்கையில் இறைவன் மீது, டிவைன் மேலே, ஏஞ்சல்ஸ் மேலே எத்தனை பேருக்கு இன்னும் புரிதல் இருக்குது? ஆஸ் அ குருவாக, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக எந்த ஒரு சேனல்லையும் கொடுக்கல. உங்களுக்கு எல்லாமே உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய எத்தனை விஷயத்தையும் அவர் வந்து கொடுக்குறாரு. ஏஞ்சல் கொடுக்குறாங்க. மைக்கேல் ஏஞ்சலும் சரி, நம்மளோட டிவைன், நீங்கள் எந்த காடஸை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் வந்து அவேராக பிடிச்சிக்கணும், கற்பூரம் மாதிரி இருக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you.